மனிதர்கள் கைவிட்ட ஒரு கிராமத்தை பற்றி புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. ஒரே ஒரு முதியவர் வாழும் அந்த கிராமம் குறித்த செய்தியின் எதிரொலியாக தன்னார்வலர்கள் அந்த முதியவருக்கு உதவி வருகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர்ந்து நடந்த கொலை மற்றும் குற்றச் சம்பவங்களால் ஏற்பட்ட அச்சத்தாலும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தாலும் பெரும்பாலான கிராம மக்கள் நகர பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து விட்டனர். இதனால் அந்த கிராமத்தில் அனைத்து வீடுகளும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. வழக்கமாக ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு கூட மக்கள் வரவில்லை. எஞ்சி இருந்த சில முதியவர்களும் அண்மையில் ஊரை விட்டு சென்று விட்டனர். ஆயினும் ஊரை விட்டு செல்ல மனமின்றி அந்த கிராமத்தில் தங்கராஜ் என்ற முதியவர் மட்டுமே வசித்து வருகிறார். யாரும் ஊரில் இல்லாததால் உணவு வசதி இல்லை, கண்மாய் தண்ணீரை மட்டுமே குடித்து வாழ்வதாக இவர் கூறியிருந்தார். இவர் பற்றிய செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் சில தன்னார்வலர்கள் சிவகங்கையில் உள்ள ஒரு உணவு டெலிவரி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தினமும் மதிய உணவு 2 பால் பாக்கெட்டுகளை முதியவர் தங்கராஜுக்கு வழங்க ஏற்பாடு செய்தனர். தங்கள் பெயரை கூட வெளியிட வேண்டாம் என்று அந்த தன்னார்வலர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன்படி முதியவருக்கு தினமும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தங்கராஜ் குறித்த செய்தியால் ஒரு மாற்றுத்திறனாளி மீண்டும் ஊர் திரும்பி இருக்கிறார். அவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. கிராமமே காலியாகிவிட்ட நிலையில் முதியவர் தங்கராஜும் மாற்றுத்திறனாளியும் மட்டும் அந்த கிராமத்தில் வசிக்கிறார்கள். தன்னார்வலர்களின் உதவியால் பசியின்றி இருப்பதாக கூறுகிறார் தங்கராஜ். ஸோ இந்த மாதிரி நாட்டாக்குடிங்க அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒருத்தர் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு தன்னார்வலர்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் கீப் அப் பண்ணுங்கிறக்காண்டி பேர் சொல்லலை. அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 250 குண்டான ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த தன்னார்வலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது எங்கள் மூலமாகவும் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது ரிமோட்டில் இருக்குது, கிட்டத்தட்ட சிவகங்கையிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளக்க வரணும். எங்களோட மெயின் அஜெண்டாவை என்னென்னா, இந்த மாதிரி ரிமோட்டில் இருக்க வில்லேஜஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது தெரிஞ்சு அந்த தன்னார்வலும் எங்கள் மூலமாக அந்த ஹெல்ப்ஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அது 2 பேரும் இப்போ மெர்ஜ் பண்ணி நாங்கள் ஹெல்ப்ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிலோமீட்டருக்கு நார்மலாக 12 ருபீஸ் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நீடு இருக்கும் பட்சத்துக்கு அதை நாங்கள் கன்செஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஃபீஸை நாங்கள் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறோம். ஸோ இதுதான் விஷயம். நான் மெயினாக அந்த தன்னார்வலருக்கு தான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ சிவகங்கை ரிமோட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜை இவ்வளோ தேடி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தேவைப்படுதுன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நடக்கூடிய விஷயமானு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, எங்கள் மூலமாக செய்கிறாங்க. புதிய தலைமுறை செய்தியில் போட்டதுக்கு அப்புறம் உங்களை தேடி சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சராசரி நம்மளுக்கும் சாப்பிட்டு நினச்சி மனிதாபத்தை அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இறைவனுடைய திருப்பானையுமே சொல்லப்படலாம். அவர் நம்ம சாப்பிட்டுட்டோம், அங்கே ஒரு ஜீவன் உணவளிக்காமல் இருந்தால் எப்படி அவர் வாழ முடியும்ன்றதை உணர்த்து பண்டு வாழ்க்கையை போர்க்களமாக இருந்தால் அந்த உணவாச்சும் கொடுப்போம், அவர் உயிர் வாழ்றதுக்கு ஒரு உணவாச்சும் நம்மளால் ஏன்றதை செய்யும்னு சொல்லி அவர் தன்னார்வலர்கள் நல்ல உள்ளங்கள் செய்கிறாங்க. எத்தனை நாளாக சாப்பிட்டு? ஒரு வாரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. மதியானம் இரவும் கேட்டாங்க, இரவு ரொம்ப அது வேணாம், ஒரு வேளை உணவு கொடுத்தா போனேன்னு நான் சொல்லிட்டேன். 3 வேளை உணவு கொடுக்குறேன்னா கேட்டாங்க, ஐயா ஒரு வேளை உணவு கொடுத்தா போதும், இந்த ஒரு வேளை உணவு உயிர் வாழ்றதுக்கு தான் உணவு, அதனால் இது செஞ்சதே பெரிய விஷயம். அதனால் எங்கள் ஊர் கிராம மக்கள் வர வரைக்கிறது அதுதான் என்னுடைய மெயின் பிரதானமாக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பொதுமக்கள்கிட்ட நான் கேட்குறது அது வரைக்கும் எனக்கு உயிர் வேணும்ல. அதனால் அந்த ஒரு வேளை உணவாச்சு நான் இதை உணவு உட்கொண்டு நான் உயிர் வாழ ஜீவனுக்காக இந்த சமூக ஆழ்வார்களுக்கு இந்த கொடுத்த முகம் தெரியாத நபர்களுக்கு அவளுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். சிவனுடைய சாரதாக சாட்சி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அரசு நாட்டாக்குடி கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் மக்கள் ஊர் திரும்பி தங்கள் கிராமத்திற்கு உயிர் கொடுப்பார்கள் என்று நம்பலாம்.